ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதுரைக்கட்டு இதை வந்து நிறைய வாட்டி போட்டேன். ஃபாஸ்ட்டாக சொல்லாமல் பொறுமையாக சொல்லுங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. அதுக்காக தான் ஒரு வாட்டி சொல்கிறேன். நார்மலாக ஒரு நாட்டு கொஞ்சம் லெஃப்ட் சைடில், உங்கள் லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடில் எவ்வளோ பெருசு கட்ட போகிறீங்களோ அந்தளவுக்கு நூலை ஃபஸ்ட்டு விட்டுறணும். விட்டுட்டு ஒரு பூவை கட்டிட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு விரலை பாருங்கள், இப்படி வச்சுட்டு நூலை மட்டும் பிடிச்சிக்கோங்க. பூவை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. பூவை வந்து இந்த நூல் மேலே அந்த காம்பு வராப்போல் வச்சுட்டு அப்படியே பாருங்கள். நூல் எடுத்து அடிப்பக்கம் சுற்றக்கூடாது. பூவோடு இப்படி எடுத்து இந்த காம்பு பக்கத்தில் வைக்கணும். பொறுமையாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த காம்பை கொஞ்சம் நகர்த்திக்கணும். திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள். இந்த விரல் பிடிச்சிருக்கோம் இல்லையா, நூல் மட்டும்தான் பிடிச்சிருக்கோம் பாருங்கள். அது பிடிச்சா போதும். அந்த நூல் மேலே அந்த காம்பு வரணும் கரெக்டாக. இப்போ வந்து இந்த நூலை எடுத்து அப்படியே சுற்றி பின்பக்கம் எங்கேயும் எடுக்காமல் அப்படியே உங்கள் விரல் சைடாக பாருங்கள், அந்த காம்பு இருக்குல்லையே அந்த சைடில் எடுத்துகிட்டு வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் அப்படியே வச்சுட்டு அப்படியே தள்ளிக்கணும். இப்போ வந்து சொல்கிறப்ப கூட எப்படி இருக்குன்னு தெரியாது. நீங்கள் கட்டுறப்போ ரொம்ப ஈஸியாக வரும் பாருங்கள். பின்பக்கம் எதுவுமே எடுக்கக்கூடாது. இப்படி எடுத்துன்னு ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு காம்புக்கு நடுவில், ரெண்டு காம்புக்கு நடுவுலையும் அப்படியே பாருங்கள். அப்படி இருந்து இந்த ரெண்டு காம்புக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்து இந்த காம்பு கொஞ்சம் நகர்த்திக்கிட்டிங்கன்னா அப்படியே அவ்வளோதாங்க, அந்த கட்டு வந்து ஃபார்ம் ஆகிடும். நான் எத்தனை வாட்டி சொல்லிட்டேன், எனக்கு வந்து பொறுமையாக சொல்ல தெரியலையா, இல்லை என் பொறுமையே இவ்வளோ தானா, நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன்னா எனக்கு தெரியல என் ஸ்பீச்சை பற்றி. ஆனால் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப நான் எத்தனை வாட்டி போட்டாலும் நீங்கள் சொல்கிறீங்க பொறுமையாக சொல்லுங்கள், பொறுமையாக சொல்லுங்கள். இப்போ நான் பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது வந்து எப்படி பாருங்கள், அப்படியே உருட்டிக்கிட்டு வந்துடும். நம்ம எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. அந்த பாருங்கள், அந்த பூவை மட்டும் அப்படியே அந்த நூல் மேலே வச்சு அப்படியே சுற்றிக்கிட்டு வரணும். நீங்கள் பூவை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த விரல் மேலே வச்சு அப்படியே செஞ்சாலே போதும், சூப்பராக வந்துடும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சதா ஹார்டிங்